வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பண்டைய உலகத்தை பத்தின நம்மளோட புரிதலையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை பத்தி தான். ஆமா, இது வரலாற்றோட பக்கங்களையே திருத்தி எழுத போற சில முக்கியமான சான்றுகள். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். பல வருஷமா நம்ம இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இருந்த பழங்கால உறவுனா அது வெறும் வியாபாரம் வர்த்தகம்னு மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? கதை கடலோட ஆரம்பிச்சு கடலோடவே முடிஞ்சிடுச்சுன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ நடந்த வர்த்தகம் சாதாரணமானது இல்ல. இங்க பாருங்க, நம்ம ஊர்ல இருந்து முத்து மசாலா எல்லாம் போயிருக்கு. அங்கிருந்து தங்கம் மது எல்லாம் வந்திருக்கு. அரிக்கமேடு பெரினிக்கேன்னு துறைமுகங்கள் எல்லாம் படு பிஸியா இருந்திருக்கு. மொத்தத்துல இந்த உறவே கடற்கரையோட நின்னுடுச்சுன்னா நாம நம்பிட்டு இருந்தோம். அப்போ எல்லா சாட்சியமும் எதை நோக்கி கை காட்டுச்சுன்னா தமிழர்களோட இருப்பு அந்த துறைமுகங்களோட சேரி அவ்வளோதான் தான். ஆனா கதை இங்க முடியல. இதுக்கு அப்புறம்தான் அசல் ட்விஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம கதையில ஒரு முக்கியமான ஹீரோ என்டர் ஆகுறாரு. அதுதான் தமிழ் பிராமி எழுத்து. இதுதான் நம்ம தமிழ் மொழியோட முதல் எழுத்து வடிவம். இந்த ஒரு விஷயம்தான் நாம பார்க்க போற இந்த பெரிய வரலாற்று திருப்பத்துக்கே சாவி. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, ஆரம்பத்துல ஈஜிப்ட்ல கிடைச்ச இந்த தமிழ் பிராமி சான்றுகள் எல்லாமே நம்ம பழைய கதைக்கு தான் வலு சேர்த்துச்சு. அதாவது பான ஓடுகள்ல கிடைச்ச இந்த எழுத்துக்கள் எல்லாம் துறைமுகங்கள்ல தான் இருந்துச்சு. சோ வியாபாரிங்க வந்தாங்க போனாங்க, அத்தோட கதை முடிஞ்சதுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா 2024ல கடற்கரையிலிருந்து ரொம்ப ரொம்ப தூரம் உள்ள தள்ளி கதை மொட்டமா மாறுச்சு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து தான் இந்த புது அத்தியாயம் தொடங்குது. இங்க கிடைச்சது ஏதோ 1-2 துண்டு இல்ல, கிட்டத்தட்ட 30க்கும் மேல கல்வெட்டுகள். யோசிச்சு பாருங்க, இது ஏதோ ஒருத்தர் தெரியாத்தனமா விட்டுட்டு போனதில்ல. ஒரு கூட்டமே அங்க பயணம் செஞ்சதுக்கான ஆதாரம் இது. இது ஏதோ நம்மளா சொல்ற கதை இல்ல. பாருங்க, 2024ல பாரிஸ் லாசான்ல இருக்கிற பெரிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இந்த ஆய்வு ஆரம்பிக்கிறாங்க. 6 கல்லறைகள்ல இந்த கல்வெட்டுகளை ஆவணப்படுத்தி 2026ல நம்ம சென்னையில நடந்த மாநாட்டுல இதை சமர்ப்பிக்கிறாங்க. சோ இது ரொம்பவும் நம்பகத்தன்மையான முறையான ஒரு ஆய்வு. ஆனா இதுல பெரிய ஆச்சரியமே இந்த கல்வெட்டுகள் கிடைச்ச இடம்தான். வேலி ஆஃப் த கிங்ஸ், அதாவது மன்னர்கள் சமவெளி. இது பாரோக்கள், அதாவது எஜிப்திய மன்னர்களோட கல்லறைகள் இருக்கிற இடம். இது ஒரு வியாபார சந்தை இல்ல, ஒரு புனிதமான இடம். இங்க தமிழர்களுக்கு என்ன வேலை? இந்த ஒரு கேள்விதான் பழைய தியரி எல்லாத்தையும் உடைச்சு போடுது. சோ எங்க கிடைச்சதுங்கிற ஆச்சரியத்தை விட்டுட்டு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா இன்னும் பெரிய ஷாக். அங்க கிடைச்சது வியாபார கணக்கு வழக்கோ பொருள் பட்டியலோ இல்ல. அது அங்க போன மனுஷங்களோட பெயர்கள். சிகை கொற்றன் ஒரு பெயர் 5 வெவ்வேறு கல்லறைகள்ல 8 தடவை வருது. கொற்றன்னா அரசன் வெற்றின்னு அர்த்தம். கோப்பான் சாதன் கிரன்னு மத்த பேர்களும் இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த பேர்கள் எல்லாமே நம்ம தென்னிந்தியாவுல கிடைச்ச பழைய கல்வெட்டுகள்ல ஏற்கனவே இருக்கிற பேர்கள். இதுல கோப்பான் வரத கண்டன் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதுக்கு அர்த்தம் கோப்பான் வந்து பார்த்தான். யோசிச்சு பாருங்க, இது ஒரு வியாபாரியோட வார்த்தைங்களா? இல்ல, இது ஒரு பயணியோட வார்த்தைகள். ஒரு டூரிஸ்ட் மாதிரி நான் இங்க வந்தேன், இத பார்த்தேன்னு எழுதி வச்சிருக்காரு. சோ இப்போ இந்த 2 விஷயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். முன்னாடி துறைமுகங்கள்ல கிடைச்ச ஆதாரங்கள் வச்சு அவங்க வணிகர்கள்னு சொன்னோம். ஆனா இப்போ மன்னர்கள் சமவெளிங்கிற உள்நாட்டுல கிடைச்ச ஆதாரங்கள் வச்சு பார்த்தா அவங்க வெறும் வணிகர்கள் இல்ல, கலாச்சார பயணிகள்னு தெரியுது. முன்னாடி பெயர் தெரியாதவங்களா இருந்தவங்க இப்போ சிகை கொற்றன் கோப்பான்னு அடையாளத்தோட நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. இந்த ஒரு கண்டுபிடிப்பு நம்ம மொத்த பார்வையும் மாத்த வேண்டியிருக்கு. இதிலிருந்து நம்மளுக்கு தெளிவா தெரியற முடிவு ஒன்னே ஒண்ணுதான். தமிழர்கள் எகிப்தோட வியாபாரம் மட்டும் பண்ணல, அவங்க எகிப்துக்குள்ளேயே பயணம் செஞ்சிருக்காங்க. அதுவும் சாதாரண இடங்களுக்கு இல்ல, ரொம்ப முக்கியமான இடங்களுக்கு. எகிப்துல பாரோக்களோட கல்லறையில பார்த்த அந்த தமிழ் பிராமி எழுத்தோட மூலம் எங்க இருக்குன்னு பாருங்க. அது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அந்த பயணிகளோட கலாச்சாரத்தோட வேர் இதுதான். நம்ம நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்ற மாதிரி இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமானது. தமிழர்கள் வெறும் கடல் கடந்து வணிகம் செஞ்சவங்க மட்டும் இல்ல, உலகத்தோட பல கலாச்சாரங்கள்ல தங்களோட தடத்தை பதிச்சவங்கன்னு இது உறக்கச் சொல்லுது. அப்போ இந்த கண்டுபிடிப்பு வரலாற்று ஆய்வாளர்களுக்கு என்ன சொல்லுது? 1, படிச்ச பயணம் செய்யற ஒரு தமிழ் சமூகம் ரோமானிய எகிப்துல இருந்திருக்கு. 2, அவங்களோட நோக்கம் வியாபாரத்தை தாண்டி கலாச்சார சுற்றுலா வரைக்கும் போயிருக்கு. 3, அந்த காலத்துல இருந்த ஒரு பொதுமான பழக்கம், அதாவது போன இடங்கள்ல கிறுக்கி வைக்கிற பழக்கம், அதுல தமிழர்களும் பங்கெடுத்திருக்காங்க. கடைசியா இந்திய பெருங்கடல் வெறும் வணிக வழித்தடம் இல்ல, அது ஒரு பெரிய கலாச்சார மண்டலம்னு இது நமக்கு காட்டுது. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்வி. பாரோக்களோட கல்லறை பக்கத்துல தமிழ் பயணிகள் தங்களோட பேரை எழுதி வச்சிருக்காங்கன்னா
நாம பண்டைய உலகம்னு சொல்றோமே, அந்த வரையறையே இது மாத்தாதா? நாம நினைச்சதை விட அந்த உலகம் எவ்ளோ நெருக்கமா, எவ்ளோ சுவாரஸ்யமா இருந்திருக்கும்.